நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 339வது வீடியோ. இந்த வீடியோவில் அக்ஷர சக்தி பீடமான 38வது பீடத்தை பார்க்க போகிறோம். இது பாவில் 2வது எழுத்து பா. இது இங்கே இருக்கிற அம்பாள் ஆதப கோமலா தேவின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுதான் அம்பாஜி கோவிலில் இருக்கிற ரூபம். அம்பாள் 5 திருமுகங்களும் 10 கைகளும் கொண்டு சிங்க வாகனத்தில் உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லப்படுறது. அது பார்க்குறேன், பின்னாடி பார்க்கலாம். அதை சமஸ்கிருதத்தின் 22வது மெய்யெழுத்து பா. இதற்குரிய அம்மனின் திருநாமம் பட்காரணி தேவி என்னும் ஆதப கோமலா தேவி. கீழ்கண்டு சித்தசாபர சந்திரம் இவளை பற்றி வர்ணிக்கிறது. பஞ்சபக்திரோஸ் சிம்மஹஸ்த பட்டாலாதப கோமல பாக்ய சுகேகநாசி கேட வர அபயாந்தர சராந்த் பாசம் ச டமருகும் தத்தே கிரமேண தசிபீகரே. 5 முகங்கள் மற்றும் 10 கரங்களுடன் சிவந்த நிறம் கொண்டவள். இவளின் வலக்கரங்களின் முறையே அபயமுத்திரை, கிளி. இந்த வலக்கரங்களில் அபயமுத்திரை இருக்குது, கிளி இருக்குது. கிளி, கத்தி, அம்பு, உடுக்கை இருக்குது. இடக்கரங்களின் முறையே வரமுத்திரை, மான், கேடயம், பாசம், சூலம். இவள் சிம்ம வாகனத்தின் மேல் பிரம்மாண்டமான சிம்மத்து மேலே உட்காந்து கம்பீரமாக காட்சி அளிக்கிறான் இருக்கு. மகாரம் மாத்ருகாதேவி சைவத்தில் சிகீஸ்வரனாகவும், வைணவத்தில் ஜனார்தனாகவும், சாக்தத்தில் ரௌத்ரிகலையாகவும், நம் சரீரத்தில் இடது விழா பகுதியாகவும் பட்காரம் என்னும் உஸ் என்னும் சப்தமாக நல்லோர்களால் கூறப்படுகிறாள் என்று மாத்ருகா நிகழ்ந்து கூறுகிறது. ஜனார்தன சிகீரௌத்ரி வாமபாட்ச வக்ருதாலய பட்கார பிரயோச்ச தேசத்வி ச கரபாந்திமஸ்தித. மகார உதித்தியிடம் தீர்த்தராஜா எனப்படும் பிரயாகை. இங்கு தாட்சாயினியின் தேகம் விழுந்ததால் இது மகாசக்தி பீடமானது. இங்கு தேவி உடலில் நீர்சக்தி விழுந்த மண் வெண்ணிறத்தில் காணப்படுகிறது. கங்கையின் கிழக்கில் பகலா பீடமும் வடக்கில் சாமுண்டா உபாபீடமும் கங்கை யமுனை நதிகளின் நதியில் ராஜராஜேஸ்வரம் என்ற உபபீடமும் உள்ளது. யமுனையின் தெற்கில் புவனேஷ் அம்மன் குடிகொண்டுள்ளார் என்று புராணங்கள் சொல்கிறது. பிரயாகையில் அம்பிகையின் நீர் சக்தி விழுந்த இடம், அதாவது ஹிமோகுளோபின் விழுந்தது என்று தந்திர சூடாமணி கூறினாலும் அங்கு அம்மனின் 3 கைவிரல்கள் மட்டுமே விழுந்து சில புராணங்கள் சொல்கிறது. அன்னைக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்வது போல் கங்கா, யமுனா, சரஸ்வதி ஆகிய 3 புனித நதிகளும் இங்கு ஒன்றிணைவதால் இத்திரிவேணி சங்கமம். நான் 1997 காஷிக்கு போகும்போது அந்த நாகப்பன்றவனுடைய நண்பர் அங்கே பிரயாகைக்கு அழைச்சிட்டு போனார். அவளோட போகிறேன், அந்த ஃபேமிலியோட. ஸோ அங்கேயும் போட் வச்சுட்டுருக்கான். அந்த போட்டில் பிரயாகையில் அந்த கோட்டையெல்லாம் தெரிகிறது, அலகாபாடு. ஸோ அந்த இடத்துக்கு போனோடனே திரிவேணி சங்கமம் அங்கே தான் இருக்குது. பார்த்தா இந்த பிரிட்ஜு மேலே பார்த்தா இந்த பக்கத்தில் நீல கலரில் யமுனை வருது, இந்த பக்கத்தில் கங்கா வருது. ஒரு இடத்துல இருக்கும்போது சரஸ்வதி நடுவில் வந்துடுறது, வெள்ளையாக்குது. அது பூமிக்கு அடியிலே அங்கே ஒன்றா சேர்றது. அதுதான் பிரயாகியினுடைய தத்துவம். ஸோ 3 நதிகளும் ஒன்றா. அது வரைக்கும் சரஸ்வதி பூமிக்கு அடியிலே பாய்ஞ்சின்னு வருது. இமயமலையில் ஒரு இடத்துல வருது தவிர அப்புறம் பூமிக்கு உள்ளே போயிடும். இந்த பிரயாகையில் தான் 3 ஒன்றா சேர்றது. அங்கே போட்காரை ஒரு இடத்துல ஸ்டேஜ் மாதிரி வச்சுருக்கான். ஸோ நம்மளை இறங்கியெல்லாம் பார்க்க சொல்கிறான். அந்த ஆழமாக தான் இருக்குது. இறங்கியாலும் இவ்வளோ தண்ணி இவ்வளோ இறங்கணும் இருக்குது. ஸோ குளிச்சுட்டு அங்கேயே தர்ப்பணம்லாம் பண்ண சொல்கிறான். பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போகும்போது நான் பயந்தே போட்டேன், அவ்வளோ பிராணம் போச்சு நினச்சிட்டேன். அந்த போட்டு ஒரு இடத்துல வரும்போது ஒரு சுற்றுது பாருங்க. எல்லாம் உட்காந்துருக்கோம், 20 பேர் போட்டில். அப்படியே ட்விஸ்ட் ஆகுது போர்டு. இஸ் மேக்கிங் இது ஃபன். ஆனால் அந்த ஃபன்னை நம்ம பார்க்கறது சுற்றி தண்ணி. அந்த இடத்துல நம்ம நீச்சல் தெரியும் இருந்தாலும் அந்த இடத்துல போனால் நம்ம எப்படி தெரியும்? ஸோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு அது. ஸோ அங்கே போன உடனே அந்த கட்டையில் இதாட்டம் அடித்து வச்சுருக்கான், ஸ்டேஜை மாதிரி. அங்கே அதில் இறக்க விட்டுறான். அங்கே உட்காந்து பார்க்கலாம். ஸோ அங்கே பண்ண இதில் சாங்கியங்கள்லாம் பண்ணுறா சில பேர். ஸோ இந்த திரிவேணி சங்கமும் அங்கே தான் பார்க்கலாம் பிரயாகைக்கு. ஸோ கட்டாயம் பார்க்க வேண்டியது. கரைக்கு வந்தால் அங்கே 3 அடுக்கு கோவில் ஒன்று இருக்குது. காஞ்சி மடத்தினால் கட்டப்பட்ட கோவில். கீழ் இதில் காமாட்சி அம்மன் இருக்கா, பெரிய அம்பாள். ஒரு பீரோ சைஸுக்கு இருக்கும், பெரிய அம்பாள் காமாட்சி அம்மன். அதை சுற்றி
பலிப்பீடங்களோட 51 வச்சுருக்கா. அந்த 51 பீடத்தை பலிப்பீடங்களோடமே வச்சுருக்கா அந்த கோபுரை சுற்றி. அடுத்து வந்து வெங்கடாச்சலபதி, அடுத்த ஃப்ளோர் பெரிய மகாவிஷ்ணு சிலை. 3வது ஃப்ளோர் போனால் சகசிரலிங்கம். ஸோ 3 இது பிரயாகையில் இந்த 3 தெய்வங்களுக்கும் காஞ்சி மடத்தினால் ஏற்படுத்தப்பட்ட அந்த கோவில் இருக்குது. அது சமீபத்தை கட்டதுக்கு அது நான் பார்க்கும்போது 97 வந்து ஒரு 20 வருஷம் ஓல்டு அது. ஸோ ஜஸ்ட் இமேஜின் நல்லா மெயின்டைன் பண்ணுறா காஞ்சி மடத்தில். அது அங்கே சிவமடம் ஒன்று இருக்குது இங்கே பிரயாகையிலேயே. ஸோ அவள்கிட்ட போனால் கூட தே மேக்கிங் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் ஃபுட் எவ்ரி திங். இதெல்லாம் இந்த கர்ம காரியங்களுக்கெல்லாம் கூட ஏற்பாடு பண்ணுறா அவளை. ஸோ இந்த பிரயாகை வந்து ரொம்ப 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 இந்து மதத்தில் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பிளேஸ் சொல்லப்படுறது. கட்டாயம் காசிக்கு போகிறவ கட்டாயம் அலகாபாத் போனோம், இங்கே பிரயாகைக்கு போனோம். 3 இடத்துக்கு சொல்கிறா. கயாவுக்கு போனோம், காசிக்கு போனோம், இந்த பிரயாகைக்கு போனோம். இந்த 3 கவர் பண்ணோன்னு சொல்கிறா. ஸோ இங்கே உள்ள பீடேஸ்வரின் திருநாமம் லலிதா. பத்மபுராணம் பிரயாகா லலிதா தேவி என்கிறது. இந்த இடத்தில் க்ஷேத்திரபாலகர் பவபைரவர் லலிதா பரமேஸ்வரியின் வல்லமையை உணர்ந்து பிரயாகையை வலம் வந்து திரிவேணி சங்கரத்தில் நீராடி நற்பயன்கள் பெறுவோம். அன்பே சிவம் என்று பெரியோர்கள் சொல்வதுண்டு. அந்த சிவத்தை எளிதில் காண முடியாது, அதில் உள்ள அன்பை உணர முடியும். அந்த அன்பு தான் லோகநாயகியாக ஜெகன்மாதா, புவனேஸ்வரியான சித்தக்தி. இந்த அன்னையின் கருணை இல்லாவிட்டால் இந்த ஜென்மம் கடை தேராது. மனசத்துக்கு சந்தோஷம் தரும் சகல விதமான உணர்வுகளும் லலிதம் எனப்படும். தாயார் எப்படி குழந்தையை கொஞ்சிறாளோ அந்த மாதிரி கொஞ்சிறாளாம் அம்பாள். ஜெகன்மாதா தன் பக்தர்களுடன் பாலகர்களாக கருதி லலனம்னா செல்லமாக விளையாடுறார். அதனால் லலிதாம்பான் அம்பாளுக்கு பேர். அம்பிகை விளையாடுகிறார் என்றால் என்ன விளையாட்டு? பிரம்ம ரூபத்தில் படைப்பவள், விஷ்ணு ரூபத்தில் ரட்சிப்பவள், ருத்ர ரூபத்தில் சமூகரிப்பவள். அவள் ஒருத்தி மட்டும்தான் இப்படி உயிர்களோடு விளையாட முடியும் சொல்லப்படுறது. லலிதாம்பிகா, அது லலிதா சஹஸ்ரநாமத்தை கடைசியில் முடிகிற நாமாவளி லலிதாம்பிகா ஓம் போட்டுருக்கான். பிரணவம் வந்து கடைசியில் வரக்கூடாது. என்னோட கருத்து இதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ லலிதாம்பிகான்னு முடியும். இது லலிதா சஹஸ்ரநாமமே. ஸோ 1000வது நாமாவளி. அம்பிகா அம்மா என்பவை தாயாரை குறிக்கும். சர்வலோக ஜெகன்யான அம்பிகை எனப்படுகிறாள். அப்படி லலிதை தாயாகவும் வழங்குவதால் லலிதாம்பிகா என்று கடைசி நாமம் சொல்கிறது. லலிதாம்பிகை அழகு வடிவானவள். அம்பிகைக்கு திறன் அழகும் லாவண்யம் எங்கிருந்து வந்ததுன்னா அன்பு தான் அழகாக இருக்கு. பார்க்கலாம் சில பேர் கருப்பாக இருப்பா, ரொம்ப அதிரூப சுந்தரியாக இருக்கணும் அவசியம் இல்லை. அந்த கருணை இருக்குது பாருங்கள், அதை பார்த்தாலும் அவளை பார்த்து நமக்கு ரொம்ப பரவசம் ஆகிடும் நமக்கு மனசுக்கு. இங்கே கோவிலில் நான் இருக்கும்போது கூட ஒரு செட்டியாரம்மா வருவாள். அவள் வந்து கருப்பாக தான் இருப்போம், கண்டாங்கி சேலை கட்டிருப்போம், மூஞ்சி முழுக்க வந்து மஞ்சள் பூசி பெரிய பட்டப்படையை பூஜை போட்டு பெரிய குங்குமம் வச்சுன்னு வருவோம். அவள் அங்கே வரும்போது காலையே மடம் இருக்கும். எனக்கு அப்படியே நமஸ்காரம் சொல்லுவாளுங்க. சிரிச்சுன்னு இருந்து சௌக்கியமாப்பா அப்படின்னு கேட்டு போவாள். அந்த ஒரு வார்த்தை அவள் வந்து பிராமணச்சு கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த காரூண்யம் யார்கிட்ட இருக்கோ அவட்ட அழகு வந்துடும். இந்த அழகுன்றது வந்து மேக்கப் போட்டுட்டு வெள்ளையாக இருக்கணும் அப்படி அவசியமே கிடையாது. கருப்பே ஒரு அழகு, காந்தலே ஒரு சீன் சொல்லப்படுறது. ஸோ கருப்பாக இருந்தால் கூட அழகாக இருக்க முடியும். ஸோ சத்த பிரம்மமயி, சராசரமயி, ஜோதிர்மயி, வாங்மயி, நித்யானந்தமயி, நிரஞ்சனமயி, தத்துவமயி, சின்மயி, தத்வாதீதமயி, பராத்பரமயி, மாயாமயி, ஸ்ரீமயி, சர்வைஸ்ரமயி, சதாசிவமயி. அவள் எங்கும் எல்லாமாகவும் இருப்பாள் என்பதே ஆச்சாரியா திருவாக்கு. கர்ம உபாசனைக்கு பயன் தரும் கனிவு, உலகை காப்பாற்றும் அம்சம் ஆகிய சக்திக்கு பிரதானம் சொல்லியிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பிரம்மா வந்து பெரிய யஜ்ஞம் பண்ணார் சொல்லப்படுறது பிரயாகையில். பல புராணங்களில் பிரயாகையை பற்றி ரொம்ப வசதியாக சொல்லியிருக்கு. ஸோ கோடி சூரிய ஒளியுடன் சந்திரனின் குளிர்ச்சியும் கொண்டவள், ஒரு சக்கரம் உள்ள ஒரு ரதத்துடன் தோன்றியவள், மும்மூர்த்திகளின் அம்சமானவள், அழகின் எல்லை, ஆனந்த கடல், மாதுளை முத்தின் வண்ணத்தில் உடைகளுடன் சர்வாபரங்களுடன் அணிந்து சிங்காரி, கண்ணில் கருணை கொண்டவள், பாசம், அங்குஷம், கரும்பு, கோதண்டம், பஞ்சபானம் ஆகியவற்றை கையில் எழுந்தி மகாதேவியான லலிதா பரமேஸ்வரியாக குண்டத்திலிருந்து தோன்றினாள் என்று பிரம்மாண்ட புராணம் வருது. சிதக்கினி குண்ட சம்பூதான்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ தோன்றினான்னு சொல்லப்படுது. வானொலியில் இருந்த தோங்கிய கங்கைக்கு பூமியை கண்ட பூரிப்பு, சந்தோஷமாக வரா பூமிக்கு வரும்போது. அப்போ வந்து யமுனா சொல்கிறார், கங்கையை நில்லு, நானும் ஒன்றை சேர்த்துக்கிறேன். நான் அப்படி சேர்க்க தனியாக ஆளாச்சேன், நான் வந்து பகீரத்தில் இருக்கிறதுக்காக நான் கீழே இறக்கிறேன்றார். இல்லை, நான் வந்து என்னை யாரும் கூப்பிடல, பட் இருந்தாலும் நானும் வந்து பூமியில் நன்மை செய்யலை சொல்லி இப்போ சொல்கிறா யமுனா. ஸோ
அப்போ சொல்கிற கங்கா சொல்கிறா, சகரபுத்திரர்களை கரையேற்ற வேண்டும், அத்துடன் மற்றொரு அதிர்ஷ்ட வாய்ப்பாக அம்பிகையின் பிறர்கள் எழுந்த இடத்தில் புரண்டு செல்ல வேண்டும் என்று அந்த பாக்கியமுடன் வந்திருக்கேன் கங்கா சொல்லும்போது, இதுவரை எனக்கு தனிப்பெயர் இருப்பதில் திருப்தி அடைகிறேன். இனி பெயர் எல்லாம் உனக்கே இருக்கட்டும். நானும் உன்னை போல் வானுலகை சேர்ந்தவளே, சூரியனின் புத்திரி. யமுனா சூரியனோட பொண்ணு. அப்படி சொல்லும்போது 2 பேரும் கட்டிக்கிறா. அந்த நேரத்தில் சரஸ்வதி அந்தர்வாகினியா வந்தவ அவளும் வந்துடுறா. ஸோ 3 பேரும் இடையரா பிரயாகையில சொல்லப்படுறது. ஸோ யமுனையை இந்த பேச்சில் கங்கை மகிழ்ந்து அக்கா என்று அவள் யமுனையை ஆற தழுவிய போது இருவர் உலகளை ஏதோ ஒரு சில் என்று பாய்ந்தது. அப்போது அந்தர்வாகினியாக உள்ளோட்டமாக சரஸ்வதி கூறினாள், உங்களிடம் அறிவையும் உணர்ச்சியையும் பின்னப்பற்றது நான் தான். உங்களிடம் என்னை சேர்த்து கொண்டால் நம் திரிவேணியாக மாற முடியும் சொல்லி திரிவேணி சங்கமம் உண்டாச்சுன்னு சொல்லப்படுது. கங்கை படிக நிறமானவள், களங்கமற்ற உருவம். யமுனை சூரியன் எழுதப்படுபவள், அதாவது கருப்பு மிக்கவள். சரஸ்வதி வெள்ளை மனம் படைத்தவள், கம்பீரம் மிக்கவள், இந்த நிறம் என்று கூற முடியாதவள். இந்த மூவரும் பிரயாகையில் திரிவேணியாகி புகழ்பெறச் செய்தனர். இதில் எல்லா தீர்த்தங்களும் அடங்குவதனாலே தீர்த்தராஜம் பிரயாகிக்கு. சமுத்திரராஜனின் மகன் சங்கன் விளையாட்டு பிள்ளை ஒரு முறை வேத ருக்குகளை வைத்து விளையாடி அவன் அதை ஒழித்து விட்டு காணாமல் போய்விடுவது கைவிரித்தான். அதனால் பூஜைகளுக்கு நியமங்களும் தடை ஏற்பட்டது. என தேவர்கள் வேத ருக்குகளை தேடி அறிந்தனர். கடையில் அவற்றை யாரோ திருடி விட்டதாக விஷ்ணுவிடம் முறையிட்டனர். விஷ்ணுவும் தானும் ஒரு குழந்தையாக மாறி அவரிடம் விளையாடி வேத ருக்குகளை பற்றி விசாரித்தார். சங்கன் நான் ஒழித்திருந்த இடத்திலிருந்து ருக்குகளை கொண்டு கொடுத்தார். இனி நான் உங்கள் கரத்திலேயே இருப்பேன் என்று அடம்பிடித்த சங்கன் திருமாலின் கரத்தில் ஏறினான். மகாவிஷ்ணுக்கு தங்கள் நன்றியை தெரிவிக்க பெரும் விழா எடுக்க தேவர்கள் தீர்மானித்தனர். இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரயாகை. தேவர்கள் அனைவரும் தீர்த்த வடிவில் இங்கே சேர்ந்தனர். இவள் எண்ணிக்கை 60,10,00,000 பேர் வந்துட்டா பிரயாகனர். அதனால அந்த இடத்தை தீர்த்தராஜன் அழைப்பது மிகவும் உசிதம் சொல்லப்படுறது. பிரயாகையை வேள்வியர் அரசன் என்று கூறுகிறார்கள். ஒருமுறை பிரம்மதேவன் ஜீவராசிகளின் ஜனன மரண பிறப்பை அறுக்கும் பொருட்டு கர்மபூமியான பாரதத்தில் பெரும் வேள்வியை மேற்கொண்டான். இதை கொண்டு மேலும் பல வேள்விகளை செய்த பிரம்மன் அனைத்துக்கு சிக்கரமாக அசுமேதையாகவும் செய்தான். அந்த இடமே பிரயாகை சொல்லுக்கு. இந்த நகரின் அமைப்பு அறுகோண வடிவமானது. ஸோ 4புறமும் மேடாக ஒரு வேதி அமைக்கப்பட்டது. திரிவேணிக்கு அருகே சந்திரனும் வேள்வி செய்ததுடன் சிவலிங்கத்தை பிரித்து அது சோமேஸ்வரலிங்கம் பேருங்க. பாரத போரில் வெற்றி கண்ட தர்மர் தன் பாவங்களுக்கு பிராயச்சித்தமாக பிரயாகில் அஸ்வமேதம், ராஜசூயம் போன்ற யாகங்கள் புரிந்தார். 7ஆம் நூற்றாண்டை தொடங்கி கன்னியாகுமரி மகாராஜா ஹர்ஷவர்தன பேரரசில் பிரயாகை உட்பட்டிருந்தது. ஹர்ஷர் இங்கே வருவார். அவர் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கப்பங்கற்ற எல்லா ராஜாக்கள் 20 ராஜாக்கள் 2 பக்கம் பொறைச்சோட ஹர்ஷர் யூஸ் இட் விசிட் திஸ் பிளேஸ் பிரயாகை. ஸோ அங்கே 75 நாளுக்கு தங்குவாராம் ஹர்ஷர். எல்லா சொத்து கஜானா முட்டை எம்டி பண்ணி பிராமணாளுக்கு ஏழைகளுக்கு எல்லாம் வாரி 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 வணங்குவாளாம் பிரயாகையில். ஸோ ஹர்ஷவர்தன விலையுந்த பட்டாடைகளும் ஆபரணங்களும் வீரக்கடல்களும் உரிய நபருக்கு தானம் வழங்கப்பட்டதாம். தனக்கு என்று வேறு ஒன்றும் அவர் வைத்துக் கொள்வதில்லை. உடுத்திய உடையோடு தான் தன் தலைநகர் திரும்புவாராம். இந்த பேரரசின் கை சுத்தம் கண்ட சித்தர்களும் மனமுகம் சளைக்காமல் ஹர்ஷரது பொக்கிஷத்தை வற்றாமல் காப்பாற்றினார்களாம். இந்த புனித தலம் பிரயாகை ராஜ் என்று 3ஆவது முறையும் பெயர் பெற்றது. அக்பரே வந்திருக்கார் இந்த இடத்துக்கு. அக்பர் என்ன செய்கிறாருன்னா ஒரு பெரிய கோட்டை கட்டுறார் பிரயாகையில். இங்கே சக்கரவர்த்தி அக்பர் திரிவேணியின் அழகில் மயங்கி அடிக்கடி இங்கே தங்குவதாக கோட்டையை கட்டினார். அவரும் சொல்கிறார், ஆண்டன் குறிவை இடம் சொல்லி அல்லா ஆபாத் இலாஹி, அதான் அலகாபாத்னு ஆயிடுது. அல்லா ஆபாத் இலாஹி அலகாபாத். ஸோ அதுவே அலகாபாத்தாக மாறிச்சு சொல்லப்படுது. ஸோ அக்பர் கட்டிய கோட்டை தற்போது இராணுவ பாதுகாப்பில் உள்ளது. கோட்டையினுள் அக்ஷயவனம் அரச மடம் உள்ளது. இதன் மேல் பிரயாகிலும் நடுப்பகுதி காசியிலும் நுண்ணிப்பகுதி கயாயிலும் இருக்குது அந்த அக்ஷயவனம். ஸோ 12 ஆண்டுக்கு ஒரு முறை வரும் பிரயாகியின் போது கும்பமேளா உலக புகழ்பெற்றது. திருவேணி இப்போ நடக்கிறது வேற. இது இது இந்த கும்பமேளா எங்கே நடக்கிறது? பிரயாகை தானே. இந்த கும்பமேளா இப்போ பண்ணுறாங்க யூபியில், யூபி கவர்மெண்ட் பண்ணுறது. ஸோ இது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது. 12 வருஷத்துக்கு ஒரு முறை 12ஆவது முறை நடக்கிறது. இப்போ நடக்குது 12 இயர்ஸ் ஒன்ஸு. அது 12th இயராக நடக்கிறது. இது அதில்
திருவேணிக்கு தாராகாஞ்சி என்ற இடத்தில் சன்னதி உண்டு. நாகபாசம் என்ற பகுதியில் தர்மராஜன் வாசுகியை தரிசனம் செய்தானாம். இவர் தான் பிரயாகியின் காவல் தெய்வம். சங்கமாதவர், சக்கர மாதவர், கதா மாதவர், பத்ம மாதவர், அனந்த மாதவர், பிந்து மாதவர், மனோதர்ம மாதவர், அசிமாதவர், சங்கஷ்டகர் மாதவர், ஆதிவேணி மாதவர், ஆதி மாதவர், ஸ்ரீவேணி மாதவர் 12 மாதவர்கள் இந்த நகரை அலங்கரிக்கின்றனர் சொல்லப்படுறது. சக்தி கிரீடங்களாக கருதப்படும் 2 தேவி ஆலயங்கள் பிரயாகியில் உள்ளன. ஒன்று தாராகஞ்சி, அடுத்து அலோபி பாபா என்ற இடத்தில் உள்ள அலோபி மாதா கோவில். உள்ள உக்கரத்தை தனித்தவர் ஆதிசங்கரர். அங்கே உருவம்லாம் கிடையாது, ஒரு ஸ்ரீசக்கரம் மட்டும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். சதுரமான குண்டம் ஒன்றின் அடியில் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இது ஆதிசங்கரால் பண்ணப்பட்டது. மற்றொரு தேவி ஆலயம் மீராப்பூர் பகுதியில் இருக்கிறது. இந்த அம்பாள் பேர் லலிதா. இவர்கள் லட்சுமி சரஸ்வதியின் கருவறையில் தரிசனம் தருகிறார்கள். இந்த கோவில் எழுப்பப்பட்டு சில நூற்றாண்டுகள் தான் ஆகியிருக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய இடத்துல லலிதாவுக்கு பெரிய பெரிய கோவில் எதுவும் இல்லை. பிரயாகை லலிதாவினோட பீடம் சொன்னாலும் லலித்துக்கு பெரிய கோவில் கிடையாதுன்னு சொல்லப்படுறது. இது ஸோ மகாசக்தி பீடான பிரயாகையில் திரிவேணி இருந்தும் அங்கே பீடேஸ்வரர் லலிதாம்பிக்கு தனி கோவில் கிடையாது. எனவே மீனாப்பூர் லலிதாம்பியை தான் நம்ம தரிசிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த பிரயாகை லலிதாவை தான் இங்கே அம்பாஜி கோவிலில் ஆதப கோமலாதேவின்ற 5 முகம் 10 கரங்களோட சிம்மவானில் உட்காந்துருக்க சிவப்பு நிற அம்பாளை நம்ம தரிசிக்கிறோம். இதோட இந்த இப்போ இந்த சைடில் மானு, கேடயம், இது பாசம், சூலம், இது வரம், இந்த மாதிரி கிளி, வாள், அம்பு, அந்த டமரகம் வச்சுருக்க அபயம். ஸோ ஒரு காலம் மடக்கி ஒரு காலத்தை போட்டுருக்க 5 திருமுகங்கள் அம்பாளுக்கு. ஆதப கோமலாதேவின்னு பேர். இது அம்பாஜி கோவிலில் இருக்கிற சன்னதி. இதை சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.